வாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. இன்னைக்கு டுடே லஞ்ச் என்னென்னங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க, இன்னைக்கு டுடே ஸ்பெஷலு என்ன லஞ்சுங்கிறத இன்னைக்கு பார்க்கலாங்க. நல்லா பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயை வச்சு தான் முழுசாகவே போட்டு ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோங்க. நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து எப்படி செய்கிறதுங்கிறது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிம்மா. சரி, வெட்டு நான் அப்படி சும்மா கேட்குறேன். எத்தனை வருஷமாக கல்யாணம் ஆகியே எங்களுக்காக சமைச்சு கொடுத்துட்டுருக்கிறியே, என்னைக்கா ஒரு நாள் ஏன்டா சமைக்கணும்னு யோசிச்சிருக்கியா? ஏன்டா சமைக்கலன்னு சமைச்சிக்கிட்டே இருக்கிறோமே நம்ம அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியான்னு? என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வந்துட்டா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வீட்டில் சமையல் தான் ஃபுல்லாக. எனக்கு ஸ்கூல் போனாலும் வந்து நான் தான் எல்லாமே சமைக்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நைனாக்கான்னு சமைச்சிட்ருக்கிறேன். முன்னாடி நீங்கள் வர முன்னாடியெல்லாம் அப்பா, பாட்டி, தாத்தா அவங்களுக்காக சமைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நைனா, அப்புறம் நீங்கள் இப்படி முறையாக பிறந்தா சமைக்கணும். சமைக்கலைன்னா என்ன பண்ணுறது? ஆனால் அப்படி கிடையாது கைஸ். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமைக்கிறாங்கிறதுக்காக நான் எனக்கு சமைக்க கற்றுக்கிட்டேன். ஸோ அதான் நான் சமைக்க ஆரம்பித்ததுக்கான காரணமே அதுதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வீட்டில் அவங்களே ஏதோ ஒன்று எனக்கு வேணும்னா கூட அவங்கள்ட்ட கேட்குற நேரம் ஆல்ரெடி நிறையா செய்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக எனக்கு நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய் போயிட்டு பொடியை கொஞ்சம் போட்டு உப்பு மிளகா பொடி போட்டு சமைச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஒரு 10 வாட்டி சமைங்க, 5 வாட்டி கரெக்டாக வரும், அடுத்த வாட்டி கரெக்டாக செஞ்சிடலாம். ஆம்பளை பசங்க ஏதோ ஒரு பொடி எடுத்து நீங்கள் போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்க. ஆனால் நாங்கள் ஒன்று பார்த்து ஒவ்வொரு ரெசிபிக்கும் எப்படி என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சமைக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சமைக்கிறது சாப்பிடணும், ருசியாகவும் இருக்கணும். மறுபடியும் அம்மா அது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணும் நீங்கள். அதுக்காக தான் நாங்கள் கற்றுக்கிட்டு செய்கிறோம். நீங்கள் ஏதோ ஒரு பொடியை போட்டு செய்கிறீங்க. நீங்கள் அம்மா எங்களுக்கு வெங்காயம் கண் எரியுது. சரி பச்சை வெங்காயம், ஈர வெங்காயம். ஹெல்மெட் எடுத்து வரேன், ஹெல்மெட்டை போட்டு உட்காந்து ஹெல்மெட் எடுத்துட்டு வா. எரியுது. சரி நீ அரி நான் போயிட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்க்குறேன் நான். வாங்க. பார்த்தீங்கன்னா முழு கத்திரிக்காயை 4ஆக வகுந்து எண்ணெயில் போட்டு வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். லைட்டாக உப்பு, லைட்டாக மிளகா அப்படி போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதே எண்ணெயில் பாருங்கள், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள். நீங்கள் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, அது பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக இந்த மாதிரி போட்டு பொரிஞ்சோடனே நம்ம வணக்கிறோங்க. இது லைட்டாக கொஞ்சம் கண்ணாடி பழம், லைட்டாக கண்ணாடி பழம் மாதிரி தக்காளியை போட்டு வணக்கிக்கிறாங்க. உங்களையே பிறந்ததுனால மட்டும் சமைக்கிறதுலாம் இல்லைங்க. எனக்கு சின்ன வயசுல வந்து சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சமைக்கிறேங்க. சமைக்கிறதுனா இஷ்டம் எனக்கு. அதெல்லாம் அந்த காலம். நான் சமைக்கிறேன் அதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் அந்த காலத்திலலாம் வந்து எல்லோரும் சமைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த காலம் இந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் சமையல் சமைக்கலாம். ஆம்பளைங்க பொம்பளைங்க யார் வேணாலும் சமைக்கலாம். ஆயிரம் தான் என்னதான் சமைச்சு நம்ம சாப்பிட்டாலும் அம்மா கையில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வராது. அதனால நாங்களும் எதுவும் கேட்டுக்கிட்டே இல்லை. நீ சொல்ற நீ சமைக்கிறது வந்து நான் எப்பயுமே சாப்பிட்டே இருக்குமா, அதனால நல்லா இருக்கு. எங்க அப்பா சமைக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்புறம் எங்க அப்பா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். தக்காளி எல்லாம் வணக்கம்னா சூப்பரா இருக்கும். அப்படியே எங்க அம்மா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் வெளியூருக்குலாம் போயிட்டு திரும்பவும் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டே போட்டுருவீங்க, அந்தளவுக்கு சாப்பிட்லாம். சரி, ரெடி பண்ணுமா பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அது மட்டும் போட்டு ஒரு 2 வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் இப்படி அப்படி வதக்கிட்டு கல்லுப்பு அதில் போது தேவையானதை போட்டுக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்க, அதை அப்படியே
தொக்கு இல்லாமல் சும்மா ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி தண்ணி. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் வச்சா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா பேர். தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறதுனால வைக்கிறாங்க. ஆனால் தேங்காய் வச்சாலும் நல்லா இருக்கும். இதுதான் சூப்பராக இருக்கும். இது வெளியவே ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம். நல்லா இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாங்க. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எப்படி இருக்குது புளிப்புலாம் பார்த்துட்டுங்க மூடி வச்சிடலாங்க. இது கொதிச்சு நல்லா சுருண்டு வரும்போது இந்த கத்திரிக்காயை இதில் போட்டு இறக்கிடலாங்க. ஏன் இப்படி பண்ணணும்னா கத்திரிக்காய் குழம்புல போட்டால் ரொம்பவும் இதாகிடும், குழஞ்சி போயிடும். அதுக்காக இந்த மெத்தடில் நம்ம வச்சோம்னா கத்திரிக்காய் நல்லா இருக்கும். அது மாதிரி சாப்பிடுவோம். சாப்பாடு வந்துருச்சுங்க. குழம்பு பாருங்கள், கத்திரிக்காய் கார குழம்பு எப்படி இருக்கு பாருங்கள். இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்களா? எண்ணெய் நான் வந்து அதிகமாக சேர்த்துருந்தேன், அன்றைக்கி கம்மியாக தான் போட்டுருக்கேன். அதுவே பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சாப்பாடு ஸ்பெஷல் டுடே லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படின்னு பார்க்கலாங்க. சூடான சாதம் நல்லா சுட 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 பாருங்கள். அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள். சுட சுட சாதங்க பாருங்கள். குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கத்திரிக்காய் கார குழம்பு சூப்பராக மணமாக ருசியாக இருக்குங்க. அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தொட்டுக்க அப்பளங்க, வெள்ளரிக்காங்க, தேவைப்பட்டால் தூளுப்பு வச்சுக்கலாங்க. தூளுப்பு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி ரசம், தயிர் பாருங்கள். சுட சுட சாதம், கத்திரிக்காய் குழம்பு, தேவையான உப்பு வச்சுக்கலாங்க. வடகம் அதுக்கு தொட்டுக்க வெள்ளரிக்காய் வச்சுருக்குறேங்க. தயிருக்கு ரசம் இருக்குங்க. பாருங்கள், விரும்பினதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பாய்ங்க. அடுத்த வீடியோ சந்திப்புங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க.